பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. என்னோட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் என்னுடைய மனைவி 20 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் சுகர் நார்மல் ஆகவில்லை. சரியா? கேட்டுடுங்க. இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? இப்போ இந்த உலகத்தில் மாத்திரை மட்டும், சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டோம்ல, யாருக்கா சுகர் சரியா இருக்கா? கமெண்ட்ஸில் எழுதுங்களேன், கமெண்ட்ஸில் எழுதுங்க. யாருக்கா சரியா இருக்குன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்களேன். வெந்தயம் மட்டும் சாப்பிட்டோம்ல, யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? நெல்லிக்காய் ஜூஸ் மட்டும் குடிச்சதுனால. இல்லை கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது வெந்தயம் யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இந்த கமெண்ட்ஸில் எழுதுங்க. எஸ்ன்னு எழுதுங்க, ஒய்இஎஸ் இல்லைன்னா NO அப்படின்னு எழுதுங்களா, நோன்னு எழுதுங்களா. கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சொல்லுங்களேன். இல்லை யாராவது நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த பானை வேற குறைச்சாங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க, ஒய்இஎஸ் இல்லைன்னா NO அப்படின்னு எழுதுங்களேன். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த 4க்கும் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணுன்னா ஒரு ஈஸியான வழி இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் கூட இன்சுலினும் வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அனுப்புவேன். சரியா? எதை மறந்தாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒரு முறை கூட போட்டு கேட்க மறந்துடாதுங்க. சரியா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறந்துடாதுங்க. குறிப்பாக எதை மறந்தாலும் சரி, இந்த மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். லைக் பண்ண மறந்துடாதுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. சரியா? ஸ்டே டியூன்.